الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وجاعل الظلمات والنور وصلى الله على جميع الأنبياء والرسل بشر وأنذر ووعد أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم صراط الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تصير الأمور اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد فيا أيها الإخوان الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم بعذاب أليم وتدخلكم بالجنة ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين وما يطع الله ورسوله فأولئك هم المفلحون فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يرى الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون صدق الله العلي العظيم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்னென்ன முறைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயர்ந்த சிறந்த படைப்பாகி இந்த மனிதர்களுக்கு உண்மையான நேரான ஆகிராவை காட்டிக் கொடுக்க வேண்டும், நல் வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் உதிர்த்த தீர்க்கதரிசர்கள் நபிமார்கள் அம்பியாக்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்து தனக்கு கிடைக்கவிருந்த எத்தனையோ இன்பங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் சதாவும் அல்லாஹுடைய தீன் மட்டும் மேலோங்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அரும்பாடுபட்ட என்னுடைய உயிரிழமணிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை அடியொற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களில் உண்மையான அகீதாவை எடுத்தியம்பக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் இறை மாளிகையில் ஒன்று குழுவிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வல்லநாயன் என்னென்ன விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடப்பதோடு எவைகளை எல்லாம் தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடக்குமாறு முனக்கு நடிகனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பிருந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலம் ஜாஹிலியத்துடைய காலம், மடமையுடைய காலம், ரொம்ப மோசமான ஒரு காலம். அது அரேபிய தீபகற்பத்திலே ரொம்ப பயங்கரமான காலம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து வைத்த உண்மை. அவர்களுக்கு ஜாஹிலியத்துடைய காலம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு காரணம் தான் அவர்கள் பெண்களை பெண்களாக மதிக்கவில்லை, பெண்களை ஒரு மனித இனமாக கூட மதிக்கவில்லை, பெண் என்பவளுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படவும் இல்லை. பெண் என்றாலே மனித இனம், மனித தோற்றம் கொடுக்கப்பட்ட அடிமையை விடவும் கேவலமானவர்களாக கருதப்பட்ட ஒரு காலமாகத்தான் அன்றைய காலம் இருந்துச்சு. ஒரு பொம்பளை புள்ள கிடைக்கிறதையும் விரும்ப மாட்டார்கள். அப்படியே ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சன்னு சொன்னா அந்த பொம்பளை புள்ளையே உயிரோட புதைப்பார்கள். அதையும் மீறி ஒரு பொம்பளை புள்ள வளர்ந்துச்சென்று சொன்னா அந்த பொம்பளை புள்ளை கேட்கக்கூடிய எந்த ஒரு எஜுகேஷனல் ரைட்ஸோ அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவாக அந்த சொத்துக்கள் வரக்கூடிய ரைட்ஸுகளோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட உடைமையோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது உரிமைகளோ எதுவுமே அவர்களுக்கு அன்றைய காலத்தில் வழங்கப்பட மாட்டாது. ஏன், ஒரு படித்தரம் மேலோங்கி மாதவிடாயுடைய காலம் ஏற்பட்டால் ஒரு பெண்ணுக்கு அவர்களையும் அந்த நேரத்தில் ஒரு மிருகத்துடைய அளவு கூட, ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அன்றைய காலத்தில் மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டபிள் அந்த கண்ணியம் கூட அன்றைய காலத்தில் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபஇதா புஷ்ஷிர அஹதுகும் பில் உன்ஸா ظل وجههم مسودا فهو قديم. பொம்பளை புள்ளைய கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால், அன்றைய காலத்தில் உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது, உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டுச்சண்டா அந்த நேரத்தில் அவர்களுடைய முகங்கள் கருத்து போகும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா இதா புஷ்ஷிர,
உங்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால், பொம்பளை புள்ளை அல்லாஹ் நன்மாராயம் என்பதாக அன்றைய காலத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து வாடி போய்த்திடும். அன்பானவர்களே, அவர்கள் ஒரு பொம்பளை புள்ள பெருரத்தையும் விரும்ப மாட்டாங்க. அப்படியே அந்த பொம்பளை புள்ள வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர்கள் பெரிய பிள்ளை ஆகிவிட்டார்கள் என்றா அவர்கள் யாரையாவது திருமணம் முடிச்சு போகக்கூடிய ஒரு கட்டம் ஒன்று வந்து வச்சாலும் கூட, அன்றைய காலத்துல பல பொலிகமி பலதார மனம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் ஒரு 4 மனைவி 5 மனைவி என்பது கிடையாது. 100 150 என்று சொல்லி மனைவிமார்கள் இருப்பார்கள். அதுல ஒரு பெண்ணாகத்தான் கருதப்படுமே தவிர அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ரைட்ஸ் அன்னைக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு மஹர் என்று சொல்லி எதுவுமே கொடுக்கப்பட மாட்டாது. ஒருவேளை கணவன் வஃபாத்தாகிவிட்டால் அந்த கணவனிடம் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு சொத்தும் அவர்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் அந்த 100 மனைவிமார்கள் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு கர்ப்பம் ஆயிட்டான்னு சொன்னா, அந்த கர்ப்பத்தை அந்த பிரசவத்தை பார்க்கறதுக்காக வேண்டி வரக்கூடிய அந்த மருத்துவச்சின்னு சொல்லுவோம் நாங்க, அந்த பெண் ஒருவேளை இந்த பெண் மரண தருவாயில் இருக்கக்கூடிய கட்டம், இவருடைய உயிரை காப்பாற்ற கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்டா வயிற்றை பொளந்து அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று பார்ப்பாங்க. ஒருவேளை பெண் பிள்ளையா இருந்தா அந்த 2 பேரையுமே அப்படியே மரணிக்க செஞ்சிடுவாங்க. இப்படியான ஒரு காலம்தான் அந்த ஜாஹிலியத்துடைய காலம். இந்த காலத்துல தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருள் விளக்காக, இந்த உலகத்துக்கே ஒரு நபியாக, இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபியாக வந்து அல்லாஹ் என்ன செய்யறான் என்றா, இந்த பெண்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இல்லையோ, என்னென்ன உரிமைகள் இல்லையோ, என்னென்ன கண்ணியங்கள் இல்லையோ, ஒரு பெண்ணுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பெண்ணுடைய அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி, அந்த பெண்ணுடைய இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பெண்ணுக்குரிய முழுமையான உரிமையை எடுத்து கொடுக்கிறான். எப்படியான உரிமை? சுப்ஹானல்லாஹ். ஒரு புள்ள பாக்கியத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு புள்ள பாக்கியமா, உங்களுக்கு புள்ள பாக்கியம் எப்படி என்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமன் யஷா இனாஸவ் வ யஹபு லிமன் யஷா ஸுகூர். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கிஃப்ட் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். உங்களுக்கு புள்ள பாக்கியமா, பொம்பளை புள்ளை அல்லாஹ் உங்களுக்கு கிஃப்டாக, யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் பொம்பளை புள்ளை கிஃப்டாக கொடுக்கிறான். அந்த ஆயத்துல முதலாவதாக அல்லாஹ் சொல்லிக்கிறது ஆம்பளை புள்ளை அல்ல. முதலாவதாக அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமன் யஷா இனாஸவ். முதலாவதாக பொம்பளை புள்ளை அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அல்லாஹ் கிஃப்ட கொடுக்க நாடுறானோ அவங்களுக்கு நான் பொம்பளை புள்ளைய கொடுப்பேன். முதலாவது கிடைக்கிறது பொம்பளை புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரத்தன் ஹதீஸ்ல சொன்னாங்க, எந்த பொம்பளை எந்த பேரண்ட்ஸுக்கு, எந்த கணவன் மனைவிக்கு முதலாவது பொம்பளை புள்ள கிடைக்குமோ, முதலாவது பொம்பளை புள்ளை ஆயிக்குமோ, அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய வீடு, பரக்கத்துடைய வீடு. முதலாவது பொம்பளை புள்ள. ஜாஹிலியா அதுக்கு முன்னால் உள்ள பீரியட் எப்படி பொம்பளை புள்ள கிடைக்கிறதே விரும்ப மாட்டாங்க. பொம்பளை புள்ள கிடைச்சா மூஞ்செல்லாம் வாடி போகும். ஆனா அல்லாஹ் எப்படியான ரைட்ஸை கொண்டு வந்து கொடுக்கிறான் என்றா, பொம்பளை புள்ள கிடைச்சிக்கண்டா உங்களோட வீட்டுக்கு அல்லாஹ் முதலாவது பொம்பளை புள்ளை அல்லாஹ் தந்தான் என்றா அதுல அர்த்தம் என்ன, உங்களோட வீட்டுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு பரக்கத்தை தந்திருக்கிறான். அன்பிருந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த எஜுகேஷனல் ரைட்ஸ், பெண்ணுக்குரிய முழுமையான எஜுகேஷன், அதாவது ஜாஹிலியா காலத்துல பெண்களுடைய அந்த கல்வி சுதந்திரம் என்பது, கல்வி என்பது அது பொதுவானது, பொதுப்படையானது. ஆனா அது ஜாஹிலியா காலத்தில் அது கொடுக்கப்படல பெண்களுக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கல்விக்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு, முழுமையாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த காலத்துல சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபி பெண்கள் எவ்வளவு கூச்சம் இல்லாம வெட்கத்தை விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்மாக்கள்ல வந்து அவங்க சரியான மார்க்கத்தை படிக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஓப்பனாக அவங்களுடைய மாதவிடாவுடைய விஷயத்த, அவங்களுடைய குளிப்புடைய விஷயத்த, அவங்களுடைய சுத்தத்துடைய விஷயத்த, ஏன் அவர்களுடைய அந்த இல்லற வாழ்வு சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக படிச்சு ஆலிமாக்களாகி எந்த அளவுக்குண்டா சில சஹாபாக்கள் கூட அந்த சஹாபி பெண்கள் கிட்ட திரைக்கு பின்னால இருந்து மார்க்கத்தை படிச்ச வரலாறுகள் இருக்கிறது. எஜுகேஷனல் ரைட்ஸ்,
அதே நேரத்தில் ஒரு புள்ள பிறந்தா அந்த பிள்ளைக்கு சொல்லி, அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி வளரக்கூடிய காலத்தில் அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு அநியாயமும் நடத்தாத முறையில், அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத முறையில் அந்த வளர்க்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அளவு தூரத்துக்கு கரிசனை காட்டினார். உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள தான் இருந்துச்சு. அதுவும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஹிக்மத். அந்த ஆம்பளை புள்ள 2 வயசாகக்குள்ளே வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா. ஆனா எஞ்சிய எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இந்த உம்மத்துடைய நபிக்கு வெறுமனே பொம்பளை புள்ளையை கொடுத்து இந்த உம்மத்துடைய அந்த பொம்பளை புள்ள, அந்த பெண் என்ற அந்த உரிமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமை பெற வைக்கின்றான் என்பதாக அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதே நேரத்தில் ஜாஹிலியா காலத்தில் ஒரு வாப்பா அல்லது ஒரு தாய் வஃபாத்தானால் அவர்களுக்கென்று வரக்கூடிய அந்த சொத்திலிருந்து, அனந்தர சொத்திலிருந்து எந்த ஒரு பகுதியும் ஒரு பெண்ணுக்கு கிடைக்காது. எந்த ஒரு பகுதியும் கிடைக்காது. அவர்கள் எந்த ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். மாதவிடாய் வந்து சென்றா முழுமையாக ஒதுக்குவார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முடியுமான அளவுக்கு இந்த தினத்துக்குள் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சுக் கொள்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்துதான் இந்த உம்மத்தில விவசாயம் உண்டாயிடுச்சு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வருகைக்கு முன்னால் உள்ள காலத்தில் மனிதர்கள் பலதரப்பட்ட இடங்கள்ல வசித்தார்கள். காடுகள்ல, மேடுகள்ல, மலை பிரதேசங்கள்ல வசித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு. அந்த காலங்கள்ல பிள்ளைகளை பாதுகாத்து அந்த பெற்றோர்கள் விலங்குகளிலிருந்து ரொம்ப அளவுக்கு பாதுகாத்துக்கிறதுக்காக பல முயற்சிகள் செய்தார்கள். அதில் ஒரு கட்டம் தான், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த பெண்ணை ஒரு குகையில கொண்டு போய் அடைச்சி வச்சிடுவாங்க. அது எதுக்குன்னு சொன்னா, அந்த மாதவிடாயுடைய அந்த வாசனை மிருகங்களுக்கு பல தூரத்துக்கு அங்களுக்கு விளங்கிடும். அதனால மனிதர்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஆபத்து வரும் என்றதுக்காக வேண்டி அதை அடைத்து அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைய காலத்தில் இருந்துச்சு. அது எப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வருகைக்கு பின்னால் யூதர்களுடைய ஆதிக்கம் எப்ப உலகத்தில் உருவாகி அதனுடைய சூழ்ச்சிகள் மாற்றப்பட்டு எப்படி அந்த ஜாஹிலியா காலத்துக்குள்ள டைவர்ட் பண்ணப்பட்டு அது எப்படி மாறிச்சென்றா, ஒரு மாதவிடாய் வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தா அந்த பெண் உலகத்தில் வாழ்றதை விட அது மரணிக்கிறது சிறந்தது என்ற லெவலுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் வரக்கூடிய காலத்துல அந்த பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்படணுமோ, என்னென்ன அந்த பெண்ணுக்குண்டான ரைட்ஸ்கள், சலுகைகள் வழங்கப்படணுமோ அத்தனையும் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எடுத்துக் கொடுக்கிறார். மஹருடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றா, நீங்க தான் ஒரு மஹரொன்றை கொடுத்து, ஒரு டௌரியை கொடுத்து திருமணம் முடிக்கணுமே தவிர அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து எந்த ஒண்ணுமே எதிர்பார்க்க கூடாது என்ற அந்த உரிமையை இஸ்லாம் கொண்டு வந்து வைக்குது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுக்கு அவருக்கு எவ்வளவு மஹர் வேணுமோ கேட்க உரிமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வேணுமென்றாலும் அவளுக்கு மஹர கேட்க முடியுமான அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரிமையை எடுத்து கொடுத்தான். சொத்துடைய விஷயத்துல, ஒரு பெண்ணுடைய சொத்துடைய விஷயத்துல ஜாஹிலியா காலத்துல சொத்துக்கு பேச்சே இல்லை, பங்குக்கு பேச்சே இல்லை. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணுடைய அந்த சொத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல, அந்த உரிமையை பத்தி பேசக்கூடிய இடத்துல லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய அந்த சொத்தை, அந்த அனந்தர சொத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல உங்களுக்கு முதலாவது ஆணுடைய சொத்து, ஆணுடைய பங்கு எவ்வளவுன்னு தெரியணுமா? ஜாஹிலியா காலத்துல எந்த பங்குக்குமே இடமில்லை. ஆனா அல்லாஹ் இப்ப சொல்றான், ஆணுடைய பங்கு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஆணுடைய பங்கு 2 பெண்ணுடைய பங்கு தான் ஒரு ஆணுடைய பங்கு. இது எதை சொல்ல வாரான்டா, ஏற்கனவே ஒரு பெண்ணுடைய அந்த பங்கை உறுதி செஞ்சு, ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணுடைய பங்கை உறுதி செஞ்சு முடிவு செய்ததை போன்று அல்லாஹ் குர்ஆன்ல
ஆணுடைய பங்கை விளங்கப்படுத்துறான் என்றா எந்த அளவு தூரத்துக்கு ஒரு பெண்ணுடைய அந்த பங்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உரிமையை குர்ஆன்ல எடுத்து தாரான் இடத்தை நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது. அன்பு அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பொதுவாகவே எஜுகேஷனல் ரைட்ஸை நாங்க பார்த்தோம் என்றா அன்றைய காலத்துல சஹாபி பெண்கள், அதிகமான பெண்கள் பல துறைகள்ல அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். உலக வரலாற்றுல மருத்துவ ரீதியாக இருந்தாலும் கூட, வேற வேற துறைகள்ல இருந்தாலும் கூட சில சஹாபி பெண்கள் முன்னுரிமை வழங்குறாங்க. குஐபா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே மாதிரி ருஃபைதா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அத்தியா அல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்கள் அத்தனை பேர்களும் அன்றைய காலத்துல கிளினிக்கல் ப்ராசஸ்ல மக்களுக்கு டாக்டரேட்ல, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னா பிரசவம் பார்க்கிற விஷயத்துல முழுமையாக பங்களிப்பு செய்த சஹாபி பெண்கள். இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஒத்துழைச்சாங்க, முழுமையாக அதுக்கு ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. அந்த அளவு தூரத்துக்கு அன்றைய காலத்தில் அது இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. ஆனா ஜாஹிலியா காலத்துல எதுவுமே இருக்கல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினூடாக இந்த உம்மத்துக்கு இவைகள் முழுமையாக இந்த பெண்ணுடைய உரிமையை எடுத்து கொடுத்தார்கள். ஒரு பெண் சகோதரியாக, ஒரு பெண் மனைவியாக, ஒரு பெண் தாயாக, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், ஒரு பெண்ணுடைய, ஒரு தாயுடைய காலுக்கு கீழானதான் சொர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுடைய உரிமையை முழுமைப்படுத்த வைக்கிறான். ஆக மேலான சகோதரர்களே, அன்புக்குரிய கனவான்களே, என்றைக்குமே பெண்ணுடைய உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் வீணாக்கல்ல, ஒருபோதும் அல்லாஹ் இல்லாமலாக்கல்ல. இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன், கவலைக்குரிய சில விடயங்கள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு இந்த தலைப்புக்குரிய அடிப்படை காரணமாக இருக்குது. ஜாஹிலியா காலத்துல அதுக்கு இடமே இருக்கல்ல. ஒரு பெண் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுண்டா, ஒரு பெண், ஒரு வாப்ப என்ன செய்யறாரு, திருமணம் முடிச்சு கொடுக்கிறார். திருமணம் முடிச்சு கொடுத்து அந்த கணவர் வஃபாத் ஆகிறார் அல்லது டிவோர்ஸ் பண்ணப்படுது. அதுக்கு பின்னால் அந்த பெண்ணை இந்த வாப்ப என்ன செய்யறாரு, எடுத்து பராமரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த பெற்றோர் அந்த பெண்ணை தன் வசம் எடுத்து, அதாவது கணவன் டிவோர்ஸ் ஆன அல்லது வஃபாத் ஆன பெண்ணை தன்னுடைய பொறுப்பில் எடுத்து பார்க்கிறாங்களோ, நாளைய கியாமத்துடைய நாள் அவங்க என்னோடு இருப்பாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக மேலான சகோதரர்களே, அன்புக்குரிய கனவான்களே, எதை இவ்வளவு நேரம் சொல்ல வாரோம் என்றா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று இருக்குது ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறது, இன்னொன்று இருக்குது எல்லாமே கொடுக்க பைத்து ரோட்டுக்கு எடுத்து சீரழிக்கிறது. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, உலக வரலாற்றுல ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் நிதானமா கேட்போம். உலகத்துல எந்த மதமா இருந்தாலும், அது கிறிஸ்டியானிட்டி, அது புத்திஸ்ட், ஹிந்து, அதே மாதிரி அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள் என்று உருவானவைகளாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 19th century வரைக்கும், 1900 வரைக்கும் யாருமே பெண்களை வெளியில அனுப்பணும், வெளியில கொண்டு வந்து சீரழிக்கணும், வெளியில அவர்களை வெளி உலகத்துக்கு அவர்களை காட்டப்படணும் என்ற கருத்துல யாருமே இருக்கல. அமெரிக்கால கூட எல்லாம் ஃபார்மர்ஸ்களா தான் இருந்தாங்க, எல்லாம் விவசாயிகள். அன்புள்ள பெண்கள் அவர்களுடைய முழுமையான விவசாயத்தை பார்க்கிறதோடு தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பார்கள், தன்னுடைய மிருகங்களை பராமரிப்பார்கள், வீட்டில் சில ப்ராடக்ட்ஸ்களை தயாரிப்பாங்க, அது செல் பண்ணப்படும். இது அமெரிக்காவில் நடந்துச்சு. எப்ப 1814 இண்டஸ்ட்ரியல் எவல்யூஷன், தொழில் புரட்சி ஒன்று உருவாகுது. அதாவது எப்ப வீட்டில் தயாரிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபேக்டரிஸ்ல தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க பிரகடனப்படுத்துறாங்க, யாரெல்லாம் திருமணம் முடிக்காத பெண்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் திருமணம் முடிக்காத பெண்களாக இருக்கிறாங்களோ இவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தாரோம். இது எங்க நடக்குது? அமெரிக்கால. உங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தாரோம், உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் இருக்குது, உங்களுக்கு நல்ல சம்பளமும் தாரோம், அதே நேரத்தில் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குது,
எந்த ஒரு ஆண்களுடைய கலப்பிடமும் இங்கே இல்லை, உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த இடத்தில் இருக்குது, தாராளமாக வர முடியும் என்ற ஒரு பிரகடனம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த காலத்துல யாருமே வேலைக்கு வரல, யாரையும் அனுப்பவும் இல்லை. ஆனா அந்த நேரத்தில் திருமணம் முடித்த கிட்டத்தட்ட 5% பெண்கள், கணவன் வஃபாத்தானவர்கள், அதே நேரத்தில் டிவோர்ஸ் பண்ணப்பட்டவர்கள், பொருளாதாரத்துக்கு உண்டான கஷ்டம், பொருளாதாரத்துடைய சிரமம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு 5% பெண்கள் என்ன செஞ்சாங்கன்றா, அவங்க வந்தாங்க, வேலைக்குள்ளுக்கு நுழைந்தாங்க. அதுக்கு பின்னால இப்படி இவங்களுடைய பிரகடனம் பெய்து கொண்டே இருந்துச்சு. இந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 90% திருமணம் முடிக்காத பெண்களும் காலப்போக்கில் உள்ளுக்கு நுழைய தொடங்கிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய கணவான்களே, எப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், உலக மகா யுத்தம் முதலாவதாக 1914 நடக்குதோ, இந்த காலப்பகுதியில் ஆண்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போய்த்துட்டாங்க. பெண்களுக்கு தேவையான அவர்களுடைய சரி செய்ய வேண்டிய, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பல தேவைகள், பல பல விடயங்கள் அவர்களுக்கு அவசியமானதாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் இவைகளுக்கு ஒரு ஈடு கொடுக்கிறதுக்காக வேண்டி, இவைகளை சரி செய்வதற்காக வேண்டி என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியாத காரணமாக இவர்கள் அப்படியே வேலைக்குள், அதாவது ஜொப்புக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகிச்சு. இதன் மூலமாக ஜொப்புக்குழுக்கு போனாங்க, ஒர்க்குக்கு போனாங்க. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சொன்னா, உலக மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட 13,000 பெண்கள் நேவியில கூட போய்த்து வேலை செஞ்சாங்க. ஏன் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த உலக மகா யுத்தத்தில் வெற்றி கொள்ளணும் என்ற ஒரு ஆவல் ஹவா இருந்துச்சு. இப்படி காலம் போகுது. இந்த கால பகுதியில தான் 1939 செப்டம்பர்ல அதே நேரம் அந்த 2ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1940 அவங்க ஒரு தீம் ஒன்று உருவாக்குறாங்க. more women enter the work, then we will be more successful. இந்த தீம் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எவ்வளவு தூரத்துக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்களோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தப்படுகிறது. எல்லா அந்த முழு நாட்டிலையும் கிட்டத்தட்ட கன்சியூமர் ப்ராடக்ட் சம்பந்தமான அவேர்னஸ்கள் கொடுக்கப்படுகிறது. அதுக்காக வேண்டி அந்த ஜொப்புக்கு பெண்களை வெளியில எடுக்கணும் என்றதுக்காக வேண்டி, எப்படியாவது அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பல திட்டமிடங்கள் போட்டார்கள். அதுல மீடியால அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் த ரோசி ரிவோட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு டம்மி பெண்ணை உருவாக்கி அவன் மூலமாக ஒரு டிராமா, ஒரு டெலி டிராமாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு, யாராவது ஒரு உண்மையான நாட்டுப்பற்றுள்ள பெண், அதாவது a patriotic person யாரண்டா, நாட்டுப்பற்றுள்ள பெண் யார் என்று சொன்னா அது இந்த ரோசியை போல தான் இருக்கணும். இந்த ரோசியை போல இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுப்பற்றுள்ள உண்மையான பெண் என்ற ஒரு வகையான ஒரு இன்ட்ரோடியூஸ்மெண்ட்டை அந்த முழு நாட்டுக்கும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப மக்களுக்கு முழுமையான அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மீது ஆசை உண்டாகிச்சு, தேவை உண்டாகிச்சு. இப்ப இதன் காரணமாக யுத்தங்கள் முடிஞ்சு அந்த ஆண்கள் வீட்டுக்கு வராங்க, ஆனா அவர்களோட ஜொப் இல்ல. ஆனா பெண்கள் யாருமே வேலையை விட்டு போகவும் இல்லை, அவங்கள போ சொன்னாலும் போறாங்களும் இல்ல. ஏன்? அவங்களுக்கு முழுமையான இந்த தேவை, அவங்களுக்கு ஆசைகள், தேவைகள் கூடுதலாக உண்டாகிச்சு. அதன் மூலமாக 1960 கிட்டத்தட்ட அமெரிக்கா முழுவதுமாக டெலிவிஷனுடைய அந்த ஒவ்வொரு மூல முடுக்கிலும் டெலிவிஷன் பற்றி சேர்ந்துச்சு. அதன் மூலமாக எதெல்லாம் டெலிவிஷன்ல பார்க்கிறாங்களோ காட்சிகளாக, எதெல்லாம் பார்க்கிறாங்களோ அவைகள் அத்தனையும் தனக்கு வேணும் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க பெண்கள். அதன் காரணமாக முழுமையாக பெண்கள் வெளிக்கு வர தொடங்கிட்டாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய கணவான்களே, தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். உலகத்துல இது எதார்ச்சையாக, இதை எதிர்பாராம ஒரு நிர்பந்தத்தில் ஏற்பட்ட ஒரு விடயம். ஆனா இதன் மூலமாகத்தான் பெண்கள் இன்று வெளியே வந்தார்கள் என்றதை நாங்க முதலாவது புரிஞ்சுக்கிறோம். பெண்கள் எப்படி வெளியில வந்தாங்க, பெண்கள் எப்படி ரோட்டுக்கானாங்க, எப்படி பெண்கள் சீரழிகிற நிலைமைக்கு வந்துச்சு என்று பார்த்தோம்டா அது இந்த முறையில தான் வந்தாங்க. இத யுனைடெட் நேஷன் என்ன செஞ்சுட்டு சொன்னா, உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் பிரகடனப்படுத்திச்சு, உங்களோட நாட்டுடைய டெவலப்மெண்ட் வேண்டுமா, உங்களோட நாட்டுடைய மாற்றங்கள் வேணுமா, அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சம உரிமை வழங்குங்க.
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சரியான ஒரே லெவலை கொடுங்க. ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த கோட்பாட்டை முழு உலகத்தில் உங்களோட நாட்டுடைய டெவலப்மெண்ட் வேண்டுமாக இருந்தா நீங்க செய்யுங்க என்பதாக யூஎன்னுடைய ஒரு கோட்பாடை அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணினார்கள். அவர்கள் செக்குலரிசம் உள்ளவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை, அவர்களுக்கு எந்த மதங்களும் இந்த கருத்துக்கு தடையாக இருக்கல்ல. அவர்களுக்கு உண்மையாகவே தடையாக இருந்த ஒரே ஒரு ரிலிஜன், ஒரே ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாம் மட்டும்தான். அதனாலதான் இஸ்லாமிக் பிளேவர்ஸ்ல இஸ்லாமிய அடிப்படைகளை வச்சு இஸ்லாத்திலையும் சமத்துவத்தை பேசப்பட்டிருக்குது, இஸ்லாத்திலையும் சமத்துவத்தை ஆதரிச்சிருக்குது. எனவே இஸ்லாம் இதுக்கு தடை இல்லை என்ற கோட்பாடுகளை யூஎன் மூலமாகவே இன்று நம்முடைய கையில வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. கவலைக்குரிய விஷயம் என்னென்ற அன்பான சகோதரர்களே, உலமாக்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இதுவும் இஸ்லாமைசேஷன் தான், இதுவும் இஸ்லாம் தான் என்று பேசுற ஒரு கவலைக்குரிய நிலைமை வந்திருக்குது. உலக நாடுகள்ல தூனிஸை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, ஜாமியா ஜைத்தூனா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, உலகத்துல பல இன்டலெக்சுவல்ஸ், பல உலமாக்களை, பல பட்டதாரிகளை வெளியாக்கின, நல்ல ஸ்பிரிச்சுவலான பேருதலான உலமாக்களை வெளியாக்கின ஒரு யூனிவர்சிட்டி தூனிஸ்ல. ஆனா அங்கு இன்றைய சிச்சுவேஷன் என்னண்டா, அவங்க எந்த அளவுக்கு அவங்க சமத்துவத்தை பேசுறாங்கண்டா, சுப்ஹானல்லாஹ் 99% முஸ்லிம். ஆனா நீங்க அங்க இஸ்லாத்தை பார்க்க மாட்டீங்க. 99% இஸ்லாம் இருக்குது, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆனா அங்க இஸ்லாம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆணுக்கு 4 பேரை கல்யாணம் முடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறான். இது குர்ஆன்ல சொல்லி இருந்தாலும் இது சமத்துவத்துக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இது குர்ஆன்ல இந்த எடுத்து போடணும், இது குர்ஆனுக்கு ஒரு சட்டமாக இது ஆக்க முடியாது. எனவே குர்ஆன்ல இருந்தாலும் கூட எங்கட நாட்டுல இது ஆண்களுக்கு ஹராம் என்று சட்டமாக்கினாங்க 2 வருஷத்துக்கு முன்னால. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆணுடைய பங்கு 2 பெண்ணுடைய பங்கு என்று சொல்றான். இது சமத்துவத்துக்கு நேர் மாற்றம். இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறது ஒரு பேரண்ட்ஸ் மரணித்ததுக்கு பின்னால். இந்த சட்டம் ஒரு சொத்துரிமை சம்பந்தமான பிரிக்கிறது என்ற அந்த சட்ட திட்டம் வாரது அந்த கணவனோ மனைவியோ வஃபாத்தானதுக்கு பின்னால தான் வரும். உயிரோடு இருக்கும் பொழுது ஆண் பெண்ணுக்குரிய பிரிக்கக்கூடிய முறை முழுமையாக சரிசமனாக பிரிக்கப்படணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலமாக்கள்கிட்ட படிச்சுக் கொள்ள வேண்டிய பாடம் அது. தூனிஸ்ல என்ன செய்யறாங்கண்டா, தூனிஸ்ல அவங்க முடிவு செய்யறாங்க, இது இஸ்லாமிய சட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இது சமத்துவத்துக்கு நேர் மாற்றமாக இருக்குது. எனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது தந்தை மஃபாத்தானாலும் சரி அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கணும் என்ற சட்டத்தை அந்த நாட்டில் அமல்படுத்தினாங்க. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிபந்தனைகளோட யஹூதி நசாரா இந்த பெண்களை, கிறிஸ்டிய யூத பெண்களை திருமணம் முடிக்க முடியும், சில நிபந்தனைகளோட. உலமாக்கள்கிட்ட படிக்க வேண்டிய பாடம். இதை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். தூனிஸ்ல என்ன செஞ்சாங்கண்டா, ஆணுக்கு மட்டும் இப்படி முடிக்க இயலும் என்று இருக்கிறது கூடாது. எனவே நன் முஸ்லிம பெண்களுக்கும் திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வரணும் என்று 2 வருடங்களுக்கு முன்னால் அந்த சட்டத்தையும் அமல்படுத்திட்டாங்க. அன்பு அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, துருக்கியில கிட்டத்தட்ட 300 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி, அங்க கூட இந்த நிலைமை உருவாகிச்சு. ஆனா என்ன காரணம் என்னண்டா, யூஎன்னுடைய அந்த சில கருத்துக்களை, சில விடயங்களை இன்றைக்கு எங்கிட்ட சில உலமாக்கள் பெண்களும் அரசியல் தலைவிகளாக, பெண்களும் காசி தலைவர்களாக, பெண்களும் சமூகத்தில முன்னுக்கு லீடிங்ல இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்ற ஒரு கருத்தை சொல்வது போன்று சில விடயங்கள் தவறான கருத்துக்களை சொன்னதினூடாக அதுக்கு ஆதாரம் முன்வைக்கின்றார்கள் சிலர்கள். பல்கிஸ் மகாராணியுடைய சம்பவத்தை எடுத்து காட்டுவார்கள், அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதாக. ஆனால் எப்பொழுதும் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால எப்ப இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்தாங்களோ பல்கிஸ் ராணி அன்றிலிருந்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டார்களே தவிர ஒருபோதும் அந்த இஸ்லாத்துக்கு பின்னால பல்கிஸ் ராணி எந்த ஒரு வேலையும், எந்த ஒரு அரசியல் ரீதியான வேலையும் பார்க்கவில்லை என்பது வரலாறு கூறும் உண்மை. உலகத்தில் எல்ஜிபிடி, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவைகள் உருவாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி, இதுவும் ஒரு சமத்துவம்,
பெண்ணை திருமணம் முடிக்க முடியும், ஒரு ஆண் ஆணை திருமணம் முடிக்க முடியும். ஒரு பெண் நினைச்சா ஒரு ஆணையும் முடிச்சு கொள்ளலாம், ஒரு பெண்ணையும் அவருக்கு வச்சு கொள்ளலாம். ஒரு ஆணோ பெண்ணோ அவருக்கு தன்னை மாத்திக்கொள்ளணுமாக இருந்தா, அவருக்கு ஒரு பெண் ஆணாக மாத்திக்கொள்ளணுமாக இருந்தா அதையும் அவருக்கு செய்ய முடியும் என்ற கோட்பாட்டை UN முழு நாடுகளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. 2 வருடங்களுக்கு முன்னால இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா இல்லையா? 2017ல எங்களோட பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சா இல்லையா? அன்பு அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெண்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன், பெண்களுக்கு அல்லாஹ் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறான். ஆணுக்கு தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில தான் அவர்களுடைய மறைவிடம் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அது வெளியில வரலாம் என்ற ஒரு சட்டம், ஒரு அவுரத் இருக்குது. ஆனா கனடால என்ன செஞ்சாங்க? ஆண்களுக்கு மட்டும் என்ன தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் ட்ரௌசர் அடிச்சுன்னு போயிடுமெண்டா, ஏன் எங்களுக்கும் போக இயலாது? கனடா கேட்டுச்சு அப்படி. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் சொல்லிச்சு, உங்களுடைய ஃபிகர், உங்களுடைய ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டாக இருக்குது, அதனால வானாம் என்று சொல்லி அதை அவாய்ட் பண்ணினாங்க. ஆனா இன்றும் கனடாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கு ஆண்களுக்கு வேற டாய்லெட், பெண்களுக்கு வேற டாய்லெட் என்றது கிடையாது. சமத்துவம் என்ற ரீதியில ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற எதுக்கு? அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய கனவான்களே, கவலை என்னண்டா இன்னைக்கு இன்டர்நெட்ல போய்த்து மார்க்கத்தை பாக்குறாங்க, இன்டர்நெட்ல போய்த்து ஒரு விஷயத்தை தேடுறாங்க. அதன் காரணமாக இதுல உலமாக்களும் இது விலக்கு இல்லை. இன்றைக்கு கிதாபுகளை நேரடியாக பார்க்கிற விதம் குறைஞ்சிச்சு. அதன் காரணமாக இன்னைக்கு AI மூலமாக நிறைய இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது எத்தனையோ விஷயங்கள். இன்னைக்கு எதை சர்ச் பண்ணாலும் கூகுள்ல வந்துடும். கேட்டா சொல்றாங்க, கே செக்ஸ் இஸ்லாத்தில் அனுமதி இல்லாம இல்ல, லெஸ்பியன்ஸ் இஸ்லாத்தில் அனுமதி இல்லாம இல்ல, இதெல்லாம் அனுமதி இருக்குது. இது அல்லாஹ்வை அனுமதிச்சிருக்க கூட ஏன் நாங்க இதை மறுக்கணும் என்று கேட்கிறாங்க. வல்லாஹில் அதீம், இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், ஒரு போதும் இஸ்லாம் இதை அனுமதிக்கல, எங்கேயுமே இஸ்லாம் அனுமதிக்கல. டொரண்டோல கே மஸ்ஜித் உருவாகிச்சு, சவுத் ஆப்பிரிக்கால கே மஸ்ஜித் உருவாகி இருக்குது, USA கே மஸ்ஜித் உருவாக இருக்குது. இப்படி பல நாடுகள்ல கே மஸ்ஜித் உருவாக இருக்குது. கேட்டா சொல்றாங்க, அல்லாஹ்வை அனுமதிச்சீங்க, நீங்க யாரு? அன்பு அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் நாங்க விழிப்புணர்வு வருவோம். இதுல நான் என்ன சொல்ல வரேன் என்றா, பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்தான். மாணிக்கத்தை போல ஒரு கண்ணியமான முறையில ஒரு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் பெண்களை வச்சான். எஜுகேஷன் ரைட்ஸ் இல்லாமலாக்கல்ல பெண்கள்ட, அவர்களுடைய சொத்துடைய விஷயத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கல்ல. இதுல என்ன தெரியுமா இதுல நடந்திருக்கிறது? முழுமையாக இன்னைக்கு பெண்கள் இதை விளங்கல என்னன்றது. இஸ்லாம் வாட் இஸ் த வுமன் ரைட்ஸ் என்றது இஸ்லாம் பெண்கள் விளங்கல்ல. எங்கட பெண்களுக்கு எங்கட பெற்றோர்கள் படிச்சு கொடுக்கவும் இல்லை. காசி கோட்ல வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் பேசுறாங்க. அந்த ஈக்குவல் ரைட்ஸ் என்ன தெரியாம இருக்குது. இஸ்லாம் என்ன ரைட்ஸ் பேசிக்கிறது அந்த பெண்களுக்கு தெரியாம இருக்குது. உண்மையில அடிப்படையா சொல்ல போனா ஆணை விட பெண்ணை கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. ஏன் ஒரு சொத்து எடுத்துக்கொண்டா கூட ஒரு கணவனை நிக்கா செய்யறாங்க, பள்ளியில நிக்கா செய்யப்படுகிறது. நிக்கா செஞ்சதுக்கு பின்னால அந்த கணவர் வெளியில வார நேரமே ஏதோ ஒரு அஜல் முடிஞ்சு அந்த நிமிஷமே ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ மௌத்தாகிறாரு. வீட்டுக்கு போய் பெண்ணோட சேரவும் இல்லை. ஆனா சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? அவருடைய சொத்துலேருந்து ஒரு பகுதி அந்த பெண்ணுக்கு போகணும். இந்த அளவு தூரத்துக்கு பெண்ணுடைய உரிமைகளை, பெண்ணுடைய கண்ணியத்தை இவ்வளவு தூரத்துக்கு பாதுகாத்து இருக்கக்கூடிய இந்த பெண்கள் ஏன் ஆணும் பெண்ணும் என்று சமத்துவம் என்று நாங்க இறங்கிக் கொள்ளணும்? ஏன் எங்களை கேவலப்படுத்திக் கொள்ளணும்? அன்பு அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சுருக்கம் என்னண்டா, உலகத்துல ஜாஹிலியா காலத்துல எதுவுமே அல்லாஹ் கொடுக்கல, எதுவுமே அந்த மக்கள் கொடுக்கல. இல்லாம இருந்தது அல்லாஹ் எடுத்து தந்தான். எடுத்து தந்ததுக்கு பின்னால தூனிஸ் போன நாடுகள்ல இஸ்லாமிய பிளேவர்ஸ்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எடுத்து தந்தது போதா, இது அப்படி இல்லை இப்படி என்று வேற வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான முறையில சில தப்பான அபிப்பிராயங்களை இந்த இன்டர்நெட்டினூடாக, சில மார்க்கங்களை தவறான புரிதலினூடாக, தவறான விளக்கங்களினூடாக, தவறான அமைப்புகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதினூடாக, இதன் காரணமாக இன்றைக்கு எங்களோட உலமாக்களும் சிலர்கள் விளப்பம் இல்லாம எங்கட நாட்டிலையும் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், பெண்கள் இப்படி இருப்பது சரி என்று எது இஸ்லாம் மறுத்துச்சோ, எது இஸ்லாம் கூடாது என்று சொல்லிச்சோ, அவைகள் அத்தனையும் கூடும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்துடைய விஷயத்துல பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமத்துவத்தை வச்சிருக்கிறான். ஆணும் தொழணும், பெண்ணும் தொழணும். ஜக்காத் கடமையான ஆணும் சரி பெண்ணும் சரி கொடுத்தே ஆகும். அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவர்கள் மாதவிடாவுடைய காலம் வந்தா அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் சில ரிலீஃபை கொடுக்கிறான். அங்க கூட பெண்ணை கண்ணியப்படுத்தி வைக்கிறான் அல்லாஹ். அதே நேரத்தில் இன்னைக்கு நாங்கள் ஜும்மாக்கு வந்திருக்கிறோம். ஒரு பெண்ணை இங்கே பார்க்க இயலுமா? ஜும்மாவுடைய தொழுகை ஃபர்ல், ஆனா அது பெண்ணுக்கு கடமை இல்லை. அவங்க வீட்டுல தொழுகிறதுதான் ஏற்றம். ஜியாரத்துடைய விஷயத்துல பெண்ணுக்கு வர்றதுக்கு அவசியம் இல்லை. அவர்கள் வீட்டில இருந்து அவர்களுக்கு துவா செய்யலாம். இப்படி இஸ்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்குது. அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய ஒரு 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 கண்ணியத்துக்காக, அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டிய தவிர இதை அவர்களை கேவலப்படுத்துறதுக்கோ அவர்கள் உரிமைகள் இல்லாமலாக்கப்படுறதுக்கோ அவர்கள் இப்படி இருக்கக்கூடாது, அவர்கள் படிக்கக்கூடாது என்றோ அல்லது அவர்கள் சமூகத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்க கூடாதோ என்பதற்காக வேண்டிய அல்ல. உலகத்தில் இன்னைக்கு நாசா, இன்னைக்கு சயின்டிஸ்ட் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய எண்ணிக்கைகளுடைய அளவுலையும் அதே நேரத்தில் திசை காட்டி எனக்கு எங்களோட ஒவ்வொரு மொபைல் போன்லையும் ஜிபிஎஸ், அதுல நாங்க ஜிபிஎஸ் நாங்க ஆபரேட் பண்றோம். திசை காட்டி கம்பஸ் சொல்றோம். இவைகள் உருவாக்கின ஒரு பெண், மறக்கமான ஒரு ஹாஃபிலா, ஒரு ஆலிமா. ஹிஜ்ரி 400 மரியம் அல் ஸ்ரூபி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இன்றைக்கு நாங்க ஜிபிஎஸ் சொல்றோமே, திசை காட்டி சொல்றோமே, இதை உருவாக்குறதுக்கு அவதான் காரணமாக இருந்தா. ஆனா அவர் ரோட்டுக்கு வரல, அவர் வெளிக்கு வரல. கண்ணியமாக இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி, அந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டு வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி கடைசி வரைக்கும் உண்மையான உரிமையோட வாழக்கூடிய, உரிமையான அந்த பெண்ணுடைய உரிமையை முழுமையாக விளங்கி வாழக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனிதர்களையும் ஆக்கியருள்வானாக. யாத நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தல்வாயாக. உள்ளால் உள்ளபடி உன்னை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் முன் சேர்த்துக் கொள்வாயாக. எங்களுடைய பெண்களை பாதுகாத்தல்வாயாக. எந்த உரிமைகளை உன்னுடைய புறத்திலிருந்து பெண்களுக்கு தந்திருக்கிறையோ அதை முழுமையாக கற்று விளங்கக்கூடிய பெண்களாக நம்முடைய பெண்களை ஆக்கி தந்தல்வாயாக. யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எந்த பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.